அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சுமார் 70 நீதிபதிகளுக்கு எதிராக முறைப்பாடு, துரிதப்படுத்தப்படும் விசாரணை. ஓய்வூதிய கொடுப்பனவு தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் மோசடி, கைது செய்யப்பட்ட உயர் அதிகாரி. நாடளாவிய ரீதியில் விசேட சோதனை நடவடிக்கை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அம்பலமாக போகும் முக்கிய தகவல். தேசப்பந்து தென்னக்கோனுக்கு பாதாள உலக அச்சுறுத்தல், அரசாங்கத்தின் நடவடிக்கை. பேருந்தில் வைத்து பெண் மீது கூறிய ஆயுதத்தால் தாக்குதல். முல்லைத்தீவில் இளைஞர்கள் மீது கொடூர தாக்குதல், இராணுவத்தினர் 5 கைது. தலைமறைவான அத்துரலிய ரத்தன தேரர் கைது செய்ய போலீசார் வலைவீச்சு. தொடர்பான விரிவான செய்திகள். 70க்கும் மேற்பட்ட நீதிபதிகள் குறித்து நீதி சேவை ஆணைக்குழுவிற்கு முறைப்பாடுகள் வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி குறித்த முறைப்பாடுகள் அனைத்திலும் விசாரணைகள் நடத்தப்பட உள்ளதாகவும் நம்பகமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் நீதித்துறை சேவையில் எதிர்காலத்தில் விரிவான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. நீதிபதிகளின் உத்தியோகபூர்வ இல்லங்கள் உட்பட அவர்களின் தொழில்முறை கண்ணியத்தை பேணுவதிலும் ஆணைக்குழு மிகுந்த கவனம் செலுத்தியுள்ளதுடன் இது தொடர்பாக சிறப்பு அறிவுறுத்தல்களை வெளியிட தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறானதொரு பின்னணியில் கடந்த 10 நாட்களில் பல்வேறு குற்றச்சாட்டுகளில் குற்றம் சாட்டப்பட்ட 6 நீதிபதிகளின் பணிகளை இடைநிறுத்தவும் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஓய்வூதிய நிலுவைத் தொகைகளில் சுமார் 90% தற்போது செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் மீதமுள்ள 10% இந்த மாதத்துக்கு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சர் சந்தன அபிரத்ன தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடுத்த மாதம் ஓய்வூதியத்துடன் நிலுவையில் உள்ள கொடுப்பனவுகள் வழங்கப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த பாதத்தில் எடுக்கப்பட்ட முடிவை தொடர்ந்து ஓய்வூதிய நிலுவைத் தொகைகள் வழங்கப்பட்டுள்ளன. அத்துடன் தகுதியுள்ள பல ஓய்வூதியதாரர்கள் ஆரம்ப கட்டத்தின் ஒரு பகுதியாக கடந்த மாதம் தங்கள் கொடுப்பனவுகளை பெற்றதாகவும் அமைச்சர் சந்தன அபிரத்ன மேலும் தெரிவித்திருந்தார். கடந்த 4 ஆண்டுகளாக களுத்துறை பிரதேச சபை ஊழியர்களின் சம்பளத்தில் மோசடி செய்த பெண் உயர் அதிகாரி உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். விசேட குற்றப்புலனாய்வு பிரிவினரால் குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. 12 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமாக நிதியை மோசடி செய்ததாக களுத்துறை பிரதேச சபையின் செயலாளர் தாக்கல் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் நடத்தப்பட்ட நீண்ட விசாரணை தொடர்ந்து இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மற்றும் கணக்கு விபரங்களின் பகுப்பாய்வு மூலம் சம்பள கணக்குகளில் முறைகேடு செய்து பணத்தை தவறாக பயன்படுத்தியதாக காவல்துறை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்கள் 2 களுத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கைகளில் போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 907 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த சோதனைகளின் போது குற்றங்களில் நேரடியாக ஈடுபட்டதாக அடையாளம் காணப்பட்ட 17 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் பல்வேறு குற்றங்களுக்காக பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட 343 பேரும் இந்த சோதனை நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்டனர். இந்த நடவடிக்கைக்காக காவல்துறை அதிகாரிகள், விசேட அதிரடிப்படை மற்றும் முப்படை உறுப்பினர்கள் உட்பட 6129க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படையினர் பங்கேற்றுள்ளனர். சோதனை நடவடிக்கையின் போது 27,388 பேர் சோதனை செய்யப்பட்டனர். மேலும் 7,509 மோட்டார் சைக்கிள்கள் உட்பட 9,758 வாகனங்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்டன. இந்த சோதனை நடவடிக்கையின் போது 2 சட்டவிரோத துப்பாக்கிகளும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. மதுபோதையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டில் 58 பேரும், கவனக்குறைவாக வாகனம் செலுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களுக்காக 2992 நபர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
பிரதி பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களில் இதுவரை வெளிப்படுத்தப்படாத பல விடயங்கள் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தி கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நம்பிக்கையில்லா தீர்மானம் எதிர்வரும் திங்கட்கிழமை சபாநாயகரிடம் ஒப்படைக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு 2 நாட்கள் அவகாசம் கோரியுள்ளதாகவும் இந்த விவாதத்தை விரைவில் நடத்துமாறு சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களும் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கையெழுத்திட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சிகளில் பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் ஏற்கனவே இதில் மிகுந்த ஆர்வத்துடன் பணியாற்றி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னகோனின் பாதுகாப்பு தொடர்பாக ஏதேனும் பிரச்சினை இருந்தால் நாட்டின் பொதுச் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஒரு சாதாரண குடிமகனுக்கு பாதுகாப்பு பிரச்சினை ஏற்பட்டால் எடுக்கப்படும் அதே வழியில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சு கூறியுள்ளது. அத்தகைய அச்சுறுத்தல் இருந்தால் அது குறித்த உண்மைகளை அவர் முதலில் முன்வைக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேவேளை தேசபந்து தென்னகோனுக்கு பாதாள உலகத்தில் இருந்து பல்வேறு அச்சுறுத்தல்கள் வந்ததாக சமீபத்தில் செய்திகள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேலும் தேசபந்து தென்னகோன் IGP பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது ஓய்வூதிய பாதுகாப்பு மற்றும் உத்தியோகபூர்வ இல்லம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரிய வருகிறது. தேசபந்து தென்னகோனின் சிறப்புரிமைகள் நீக்கப்படுவது தொடர்பாக பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்துள்ளார். பண்டாரவளை பிரதான பேருந்து நிலையத்தில் நின்ற பேருந்தில் ஒரு பெண் மீது நபரொருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்குதல் நடத்தியுள்ளார். பண்டாரவளையில் இருந்து பதுளைக்கு புறப்படவிருந்த பேருந்தில் உள்ளே இன்று காலை இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தாக்குதல் நடத்தியவர் தப்பிச் செல்ல முயன்ற போது பேருந்து சாரதியும் முச்சக்கர வண்டி சாரதியும் அவரை பிடித்து ஒரு கம்பத்தில் கட்டி வைத்தனர். பின்னர் காவல்துறையினர் வந்து குறித்த நபரை கைது செய்ய நடவடிக்கை எடுத்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் குடும்ப தகராறு காரணமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்பட்ட பெண் பண்டாரவளை லியங்கவெல பகுதியைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது நிலை மோசமாக இருந்ததால் தியத்தலாவ ஆதார மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட பின்னர் பதுளை பொது மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. முல்லைத்தீவில் ராணுவ முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டு மாயமான நபர் சடலமாக மீட்கப்பட்டமை தொடர்பில் 5 ராணுவ அதிகாரிகள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதேவேளை குறித்த இளைஞனின் உடலை உடற்கூற்று பரிசோதனைக்கு எடுத்துச் செல்லுமாறு முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி உடலம் யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டு பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளது. குறித்த ராணுவ முகாமிற்கு சென்ற 5வரில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டதுடன் மற்றொரு நபருக்கு முதுகு பகுதிகளில் பலத்த அடிகாயங்கள் இருக்கும் நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஒட்டி சுட்டான் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ராணுவ முகாமிற்கு வாருங்கள், தகரங்கள் கலற்ற வேண்டும் என அழைப்பு எடுத்து வரவழைக்கப்பட்ட தாக்குதல் நடாத்தியதில் மாயமாகிய இளம் குடும்பஸ்தர் இன்று சடலமாக மீட்கப்பட்டமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆத்துரலிய ரத்தன தேரரை கைது செய்ய சென்ற போலீசார் ஏமாற்றத்துடன் திரும்பியுள்ளதாக கூறப்படுகிறது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆத்துரலிய ரத்தன தேரர் வசித்து வருவதாக கூறப்படும் ஒபிசேகரபுர சதகம் சேவன விகாரைக்கு அவரை கைது செய்வதற்காக பல போலீஸ் குழுக்கள் சென்றன. ஆனால் துறவி அங்கு இல்லை என்று போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அபிஜன பல கட்சியின் பொதுச் செயலாளராக பணியாற்றிய ஒரு துறவி கடத்தப்பட்டு தாக்கப்பட்டு அச்சுறுத்தப்பட்டு பின்னர் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பெற்ற சம்பவம் தொடர்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆத்துரலிய ரத்தன தேரருக்கு எதிராக கொழும்பு குற்றப்பிரிவில் புகார் அளித்திருந்தார். இதனை அடுத்து குற்றப்புலனாய்வுத்துறை மற்றும் கொழும்பு குற்றப்பிரிவு உள்ளிட்ட பல விசாரணை குழுக்கள் ஒபேசேகரபுர சதகம் சேவன விகாரைக்கு சென்று துறவி ஆத்துரலிய ரத்தன தேரரை தேடியதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.